Hello friends, welcome to Chivisam Cooking. இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச முறுக்கு ரெசிபி ரொம்ப ஈஸியா ரொம்ப டேஸ்டா எங்க வீட்டு ஸ்டைல்ல எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க நம்ம இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நான் 1 கிலோ பச்சரிசி மாவு எடுத்துக்கிறேன். 1 கிலோ பச்சரிசி மாவுக்கு 200 கிராம் உருண்டை உளுந்து எடுத்துக்கோங்க. உளுந்து முறுக்குல சேர்த்துக்கிட்டா முறுக்கு நல்லா பொறப்பொறன்னு வரும். முறுக்கு சாப்பிடக்குள்ள நல்லா மணமாவும் இருக்கும். அதனால உளுந்து சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம இதை வறுத்து எடுத்துடலாம். இந்த மாதிரி சேர்த்துட்டு இது லைட்டாக 5 மினிட்ஸ்க்கு பொன்னிறம் ஆகிற மாதிரி வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ லைட்டாக பொன்னிறம் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போது உளுந்தையும் அரிசியவும் மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துட்டு சளிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட அரிசி மாவு தனியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் உளுந்தை மட்டும் இந்த மாதிரி வறுத்துட்டு மிக்சியில் அரைச்சிட்டு சளிச்சிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் 4 கப்பு அரைச்ச மாவு எடுத்துக்கிறேன். அதாவது இதுலேயே அரிசி மாவும் உளுந்தும் சேர்ந்தே இருக்குது. நான் மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்து வச்ச மாவை எடுத்துக்கிறேன். அதில் 1 ஸ்பூனு நான் சீரகம் சேர்த்துக்கிறேன். அப்புறம் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் லைட்டாக ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா கலந்து விட்டுட்டு இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இப்போது இடியாப்ப மாவு அளவுக்கு பிணைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு பிணைஞ்சிக்கோங்க. மொத்தமாக தண்ணி சேர்த்துட்டா அளவு தெரியாமல் போயிடும். நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி இடியாப்பம் அளவுக்கு பிணைஞ்சி விட்டுக்கோங்க. இது உளுந்து சேர்த்ததுனால லைட்டாக இப்படி தெரியுது. புளியறதுக்கு கரெக்டாக இருக்கும் மாவு. இந்த மாதிரி பிணைஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க. பிணைஞ்சி வச்ச மாவில் இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்துகிட்டு உருண்டைகளை உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. முறுக்கு புளியறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இன்றைக்கி நான் முறுக்கு புளியறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்கிற அச்சு யூஸ் பண்ணிக்க போகிறேன். உங்கள் கிட்ட சப்போஸ் வேறு ஷேப் இருந்தால் நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இரும்பு அச்சு யூஸ் பண்ணி இன்றைக்கி நான் புழிய போகிறேன். வாங்க நம்ம முறுக்கு எப்படி புழியுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு சார்னி ஓட்ட சார்னி இருந்துச்சுன்னா நீங்கள் எண்ணெயில் எடுத்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இரும்பில் இல்லைனா இந்த மாதிரி கூட அலுமினியத்தில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம முறுக்கு புழிஞ்சிடலாம். நம்ம எடுத்து வச்ச மாவை இந்த மாதிரி அச்சுக்குள்ளே வச்சுருங்க. வச்சுட்டு உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் புழிஞ்சிக்கோங்க. நல்லா மெல்லிசாக வறுத்து பாருங்கள். சாப்பிட்றதுக்கும் நல்லா ஈஸியாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஃபஸ்ட்டே வானலில் தேவைக்கேற்ப எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா சூடு பண்ணிக்கோங்க. நல்லா சூடாக இருந்தால் தான் முறுக்கு நல்லா பொறப்பொறன்னு வரும். கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ச்சிட்டு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு போடணுமோ போட்டுக்கோங்க முறுக்கு. இப்போ இது ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்கு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி போட்டு நம்ம பொன்னிறமாக ஆக்கிக்கலாம். இது லைட்டாக பொன்னிறமாக ஆனால் நம்ம எடுத்துடலாம். இப்போ இந்த எண்ணெய் கொத்திக்கிறதுலாம் அடங்கிடுச்சு பாருங்கள். இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் இருந்தால் போதும். அவ்வளோதான், நம்மளோட முறுக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி ஆகிடுச்சுன்னா நம்ம எடுத்துடலாம். எண்ணெய் அந்த கொதிக்கிறதுலாம் சுத்தமாக அடங்கிடுச்சு பாருங்கள். அப்படின்னா நல்லா வெந்துடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை நம்ம எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி எல்லா முறுக்கையும் நீங்கள் புழிஞ்சிக்கோங்க. இப்போ நம்ம எல்லா முறுக்கையும் புழிஞ்சாச்சு. இது எவ்வளோ பொறப்பொறன்னு வந்திருக்குன்னு இப்போ காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி முறுக்கு எடுத்து உடச்சி பார்த்தோன்னா நல்லா பொறப்பொறன்னு இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சிவிசம் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நான் டேஸ்டான ரெசிபிஸ் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க்ல நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா.